நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என் நிலத்துக்கு பட்டா இருக்கு சார், ஆனால் ஆன்லைனில் காட்ட மாட்டேங்குது. ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு வரோம், ஆனால் இன்னுமே பட்டா கிடைக்கல சார் அப்படின்னு கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி யாருக்கு கேட்டதோ இல்லைங்க, கவர்மெண்ட்டுக்கே கேட்டுடுச்சு. அதுக்காகவே போட்ட அரசாணை தாங்க இது. ஆமாங்க, கிராம நத்தம் நத்தம் அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா வழங்குறதுக்கு புதிய வழிமுறையை அறிவிச்சு ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக அரசாணை 531 8/8/2025 வெளியிட்டிருந்தாங்க. அந்த அரசாணை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜிஓவில் மாநகராட்சி அப்புறம் நகராட்சியில் உள்ள நகர பகுதிகளில் நத்தம் நிலவரி திட்டம் செயல்படுத்தப்படாத இடங்களில் நகர நில அளவை முந்தைய ஏர் ரிஜிஸ்டர் படி நத்தம், கிராம நத்தம், வீடு அல்லது வீட்டுமனை அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருந்தா, ஆனால் நகர நில அளவை பதிவேட்டில் வகைப்பாடு களத்தில் சர்க்கார் புறம்போக்கு அரசு மனை அப்படின்னு இருக்கும். அடங்கல்ல நத்தம்னு இருக்கும். குறிப்பு காலத்தில் நிலத்தோட உரிமையாளர் பெயர் வீடு அல்லது வீட்டுமனை அப்படின்னு பதிவாகியிருக்க சர்வே நம்பருக்கெல்லாம் நத்தம் நிலவரி திட்டம் மேற்கொண்டு நிலத்தோட உரிமையாளர் பெயரில் பட்டா வழங்கும் திட்டம், அதற்கான அரசாணை தாங்க இது. இப்போ நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். இந்த அரசாணை மூலயமா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் பழைய சென்னை நகரம் நீங்களாக ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் செய்ய போகிறாங்க. அடுத்த நில உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்குறதுக்கான ஆணை. தேர்ட் ஒன், மாவட்ட வருவாய் நிர்வாக பராமரிப்பிற்காக நில ஆவணங்களை தயாரித்து கொடுக்க வேண்டிய வேலைகளும் நடந்து வருதுன்னு இந்த ஜிஓவில் சொல்லியிருக்காங்க. இதனால் 13 மாநகராட்சி அப்புறம் 63 நகராட்சிகளில் வருவாய் பின்தொடர் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு தூய நில ஆவணங்கள் பராமரிப்பு பணிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் ஏர் ரிஜிஸ்டரில் கிராம நத்தம், நத்தம், வீடு, வீட்டுமனைன்னு பதிவு செஞ்சுருப்பாங்க. நகர நில அளவை பதிவேட்டில் வகைப்பாடு காலத்தில் சர்க்கார் புறம்போக்கு இல்லைன்னா அரசு மனைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடங்கல் காலத்தில் நத்தம்னும், குறிப்பு காலத்தில் நில உடைமையாளரோட பெயர் அல்லது வீடு அல்லது வீட்டுமனைன்னு பதிவாகியிருக்கும். இப்படி பதிவாகியிருக்க சர்வே நம்பரில் உள்ளவங்களுக்கெல்லாம் நத்தம் நிலவரி திட்டம் பணிகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர்கள் அனுமதி பெற்று பட்டால ரயத்து வாரி மனை வகைப்பாடு மாற்றம் செய்து நில உடைமைதாரர் பெயரில் பட்டா வழங்க புதியதாக தோற்றுவிக்கப்படும் நத்தம் நிலவரி திட்ட தனி வட்டாட்சியர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. இது கூடவே இந்த நத்தம் நிலவரி திட்ட பணிகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அளவிலே உரிய ஆவணங்கள் சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் மேலே சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த அரசாணையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இதுலேயே எந்தெந்த நகராட்சி அப்புறம் மாநகராட்சி அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டாக மாவட்டத்தோட பெயர், அந்த மாவட்டத்திலேயே எந்த நகராட்சி இல்லைன்னா மாநகராட்சின்னு கூடவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே நத்தம் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொள்ள வேண்டிய நகர நில அளவை புல எண்கள், அதாவது சர்வே நம்பர், அதோட சப்டிவிஷன் நம்பர் எத்தனை எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரசாணையில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் நகராட்சி இல்லைனா மாநகராட்சி இருந்தால் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பாங்க. இல்லைனா நீங்களே நிலவரி திட்ட தனி வட்டாட்சியர் அவங்கக்கிட்ட உங்களுக்கு பட்டா தர சொல்லி விண்ணப்பம் கொடுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.